ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 36. நாமரூபே குணஜன்ம கர்மபீர் நிரூபிதவ்யே தவ தஸ்ய சாட்சிணக மனோவச்சோபியாம் அனுமேயவர்த்மனோ தேவக்ரியாயாம் பிரதியந்தி அதாபிஹி. டிரான்ஸ்லேஷன். பகவானே, வெறும் மனக்கற்பனையில் ஈடுபடுவர்களால் உங்களுடைய உன்னத நாமமும் ரூபமும் அறியப்படுவது இல்லை. பக்தி தொண்டால் மட்டுமே உங்களுடைய நாமம், ரூபம் மற்றும் குணங்கள் ஆகியவற்றை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தேவர்கள் கூறினார்கள், பகவானே, உங்களுடைய நாமமும் உருவமும் எல்லா வகையிலும் ஒத்திருப்பதை பக்தரல்லாத அருவவாதிகளால் தெரிந்து கொள்ள முடியாது. பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவரது நாமத்திற்கும் உண்மையான ரூபத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஜட உலகத்தில் நாமத்திற்கும் ரூபங்களுக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. மாம்பழம் என்னும் பெயர் உண்மையான மாம்பழத்திலிருந்து வேறுபட்டது. மாம்பழம் என்று உச்சரிப்பதால் மாம்பழத்தை ஒருவரால் சுவைக்க முடியாது. ஆனால் பகவான் கிருஷ்ணரின் நாமத்திற்கும் ரூபத்திற்கும் இடையில் வேறுபாடில்லை என்பதை அறிந்துள்ள பக்தர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரித்து தான் எப்போதும் பகவான் கிருஷ்ணருடன் இருப்பதை உணர்கிறார். உன்னத அறிவில் முன்னேற்றம் அடையாதவர்களுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது உன்னத லீலைகளை நிகழ்த்துகிறார். பகவானின் லீலைகளை பற்றி நினைப்பதாலேயே முழு நன்மையை அவர்களால் பெற முடியும். பகவான் கிருஷ்ணரின் உன்னத நாம ரூபங்களுக்கிடையில் வேறுபாடு இல்லை என்பதால் அவரது உன்னத லீலைகளுக்கும் ரூபத்திற்கும் கூட வேறுபாடு இல்லை. குறைந்த அறிவுடையவர்களுக்காக மாமுனிவரான வியாசதேவர் மகாபாரதத்தை எழுதினார். மகாபாரதம் ஒரு சரித்திரமாகும். ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத செயல்களை பற்றி படிப்பதாலும் கேட்பதாலும் மனதில் பதிய செய்வதாலேயுமே குறைமதியாளர்களால் கூட தூய பக்தர்களின் தரத்திற்கு படிப்படியாக உயர முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் எப்போதும் ஆழ்ந்துள்ளவர்களும் முழு கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் சதா ஈடுபட்டிருப்பவர்களுமான தூய பக்தர்களை ஜட உலகத்தில் இருப்பவர்களாக கருதக்கூடாது. ஸ்ரீல ரூபகோஸ்வாமி கூறுவதாவது, உடலாலும் மனதாலும் செயல்களாலும் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த உடலில் இருக்கும்போதே முக்தி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். இதை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் பௌதீக நிலையை கடந்துவிட்டவர்கள் ஆவார்கள். பக்தர்களும் பக்தரல்லாதவர்களும் வாழ்வின் இறுதி நோக்கத்தை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை அளிப்பதற்காகவே பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார். பக்தர்கள் பகவானை காணவும் அவரை வழிபடவும் நேரடியான வாய்ப்பை பெறுகின்றனர். அந்த நிலையில் இல்லாதவர்கள் பகவானின் செயல்களில் பரிச்சயமுள்ளவர்களாகி அதே நிலைக்கு உயர்த்தப்படும் வாய்ப்பை பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 36 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.